வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினிஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் சீரிஸ் 7. நம்பர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டுமே வாரன் பஃபெட்டை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சாம். அமெரிக்காவில் முக்கிய மாகாணங்களில் இருக்க மக்கள் தொகை விவரங்கள் எல்லாமே வாரன் பஃபெட்க்கு விரல் நுனியில் தெரியுமா. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாரன் பஃபெட் என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சும்மா ஜாலி டாக் பேசுவோம்ல, அதுக்கு பதில் அவரோட ஜாலியான டாக்கே அந்த மக்கள் தொகை விவரங்களை வச்சு இந்தந்த மாகாணத்துக்குலாம் நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணி சொல்லுவாராங்க. அவர் அவங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் பிரிஞ்சு பழைய ஊரான ஒமாஹாவில் இருக்கிறதுனால அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாமும் போவாராம். அப்படி ஒரு நாள் தான் ஷேர் மார்க்கெட் புரோக்கரான உங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போது அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. பஃபெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, 30 வயசுக்குள்ளே நான் மில்லியனர் ஆகலை அப்படின்னா இந்த ஒமாஹாவில் உயரமான கட்டடத்துலேருந்து போயிட்டு குதிச்சு நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிரை பணைய வச்சு பெட் கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக வாரன் பஃபெட் சின்ன வயசுலேருந்தே உபயோகப்பட்டு ஒரு வேகத்தில் சவால் விடக்கூடிய பழக்கம்லாம் வாரன் பஃபெட்க்கு இருந்ததே இல்லைங்க. எப்படிப்பட்ட ஒரு பர்சனா மனசை கழட்டி ரொம்ப தூரமாக வச்சுட்டு புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுறவர் தான் வாரன் பஃபெட். பட் பர்சன் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான பந்தயத்தை கட்ட முடியும்? மான கட்டட உச்சியிலிருந்து குதிச்சா செத்து போயிடும் அப்படிங்கிற விஷயம் வாரனுக்கு நல்லாவே தெரியும். தெரியாமல் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது பந்தயத்துக்கு பணயமாக எப்படி உயிரை அவர் பந்தயம் கட்ட முடியும்? ஒன்றும் இல்லைங்க. வெரி சிம்பிள். தெரியாத ஒன்று செய்ய நினைக்கும் போது தான் நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்கும். தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த ஒரு உதறலும் இருக்காது, எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். வாரன் பஃபெட்டுக்கும் அதே நம்பிக்கை தான். அதனால தான் அவர் ரொம்ப தைரியமாக நான் 30 வயசுக்குள்ளே மில்லியனராக இல்லைனா உயரமான கட்டிடத்துலேருந்து குதிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டியிருக்காரு. பஃபெட் சொன்னபடியே 30 வயசுக்குள்ளே மில்லியனரும் ஆகி அந்த பந்தயத்தில் ஜெயிச்சும் காட்டிட்டாருங்க. அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோல்ஃப் விளையாட்டில் சில பந்தயம் கட்டலாம் வரையா அப்படின்னு சொல்லி வாரன் பஃபெட்டை கூப்பிட்ருக்காங்க. பஃபெட் அதுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நண்பா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு $20,000 கொடுக்குறேன். சப்போஸ் நீ தோற்று போயிட்ட அப்படின்னா எனக்கு $10,000 கொடு, போதும். நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரன் பஃபெட் 3 நிமிஷம் கூட யோசிக்காமல், இல்லை நண்பா எனக்கு இந்த விளையாட்டு செட் ஆகாது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். இதுவே நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், பை லக் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, வந்தால் லக்கு தானே அப்படின்னு யோசிச்சிருப்போம். பட் அவர் லக்கு பற்றிலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் அவர் என்றைக்குமே இறங்க மாட்டார். எவ்வளோ ப்ராஃபிட் தர பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பக்கம் ஸ்டெப் எடுத்து வைக்க வாரன் பஃபெட் ரெடியாக இருந்தார். வாஷிங்டனில் இருக்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. எந்த ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்காமல் வாஷிங்டன் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாய கடிதம் வருது. இதை பார்த்த வாரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வேறு வழியே இல்லை. வேண்டா வெறுப்பா அவர் வாஷிங்டனுக்கு போய் செட்டில் ஆகிறாரு. இவரம் தான் அவரோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தெரியாது. வாஷிங்டனில் அவர் எப்படியெல்லாம் பொழுது கழிச்சாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.